Hi, welcome back to our channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கோவக்காய் பொரியல் பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ஜீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்லாட்டை. ஏன் ஜீரகத்தை ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சிடுறோன்னா, அது ரொம்ப நேரம் வறுப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் போயிடும், ரொம்ப பிளாக் ஆகிடும். இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு. ஈவன் இதை பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், ஈஸி தான், ரொம்ப ஈஸி. ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். உளுந்து 1 டேபிள் ஸ்பூன். எனக்கு மல்லாட்டை பிடிக்கும்ன்றவாசி இந்த ஃப்ளேவர் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன் மல்லாட்டை. இப்போ மல்லி. எப்பயுமே மல்லி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த டிஷ்லேயும் நம்ம அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக கோவக்காவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி. நீங்கள் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட இந்த பவுடரை ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டும் லைட்டாக, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். இப்போ கோவக்காவை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா லாங்காக கோவக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் குக் ஆகிடும். இப்போ அதே ஹாட் பேனில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி அது சும்மா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது கூடயே நம்ம உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கோவக்காவை ஆட் பண்ணுறேன். எல்லா கோவக்காவும் ஆயிலில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். இதே நீங்கள் கிரேவி ஃபார்மில் பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம செய்கிற இப்போ இந்த கோவக்காய் பொரியல் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக யம்மியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கோவக்காய்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பவுடர்லேயும் சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ இந்த கோவக்காவை நம்ம ஒரு 3 டைம்ஸ்னால் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஈக்குவலாக வேகும். இப்போ இது கவர் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கோவக்காய் எப்படி குக் ஆச்சுன்னு பார்க்கணுன்னா, நீங்கள் அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக கட் ஆகும் கரண்டியால். ஸோ அது கரெக்ட் ஸ்டேஜுன்னு சொல்லலாம். நீங்கள் நல்லா வெந்த பிறகு பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி சவுக்குன்ட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நான் கரெக்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்புறமேட்டா நான் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அழகாக கட் ஆகுது. இதான் அந்த கரெக்ட் ஸ்டேஜு. பாருங்கள், கட் பண்ண உடனே கட் ஆகுது. கோவக்காய் நிறையா பேரோட கிச்சனில் ஒரு ஆப்ஷனில் தாங்க வைப்பீங்க, வாங்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ரெகுலராக இதை உங்கள் கிச்சனில் செய்வீங்க. இப்போ நான் பவுடர் ஆட் பண்ணுறேன். பவுடர் ரொம்ப குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம், ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். பாருங்கள், யம்மியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷன்னு ஷாஷு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். And thank you.